ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்குது. இதில் உண்மையில் யார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தான் போட்டியிடுமா? அது கூட்டணியினுடைய கட்சிக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி தான் என்றாலும் இது பொது தேர்தல் அல்ல. ஆனாலும் வீம்புக்கு நாங்களும் நிக்கிறோம் பாரு. நாங்க நினைச்சோம்னா தேர்தல் ஆணையத்தின் வழியாக நம்ம பிடிச்சு கொடுக்கணும். நான் யாராவது பணம் பட்டுவாடா பண்ணா சும்மா விட மாட்டேன். சவால் விடுவதற்காகவாவது கள அரசியலிலே ஒரு பரபரப்பை உருவாக்குவதற்காவது பாஜக அந்த இடத்திலே போய் நிற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த அதிமுகவினுடைய கடந்த கால வரலாறு என்ன? அந்த கட்சி தொடங்கப்பட்டவுடனே திண்டுக்கல்லினுடைய இடைத்தேர்தல் தான் அந்த கட்சியினுடைய வரலாற்றின் தொடக்கமாக இருந்திருக்கிறது. அப்ப இடைத்தேர்தலிலே இருந்து உருவான ஒரு இயக்கம் இடைத்தேர்தலை பார்த்து அஞ்சக்கூடிய இடத்திற்கு சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் அரசியலிலே எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்று. ஒரு மாநில முதலமைச்சராக இருந்து கொண்டு பாரத பிரதமருக்கு தேர்தலிலே போட்டியிடுகிற போது மோடியா லேடியா என்று கேட்கக்கூடிய தில்லு ஜெயலலிதாவுக்கு இருந்தது. ஒரு தேசிய அளவிலே நான் அடிச்சு பார்ப்போம் விளையாடுவோம்னு சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க அதிமுக ஒரு இடைத்தேர்தலை பார்த்து உழவு பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடுறாங்கன்னா அப்ப அரசியல்ல தனக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது? தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், துணிச்சல் இருந்தால் நான் போட்டியிடுவேன் என்று விஜய் அறிவிப்பாரா? நான் கேட்கிறேன். ஏன் அறிவிக்கணும்? அப்ப அந்த புரியுதுல, உங்களால பருப்பு வேகாது, இது வேலைக்கு ஆகாது, நம்ம ஒரு வேஸ்ட் பார்ட்டின்னு உங்களுக்கு அவருக்கே தெரியுதுன்னு நீங்களே சொல்ல வரீங்களா இல்லையா? ஆனா ஒரு தேர்தலில் கெட்ட பேர் வாங்குறத போட்டியிடாம இருக்கலாம்ல. அப்ப நீங்க அரசியல் இருந்து கட்சியை கலைச்சிருங்க. ஏன்? அதிமுக என்கிற கட்சியை நாங்கள் கருணாநிதி எதிர்ப்புக்காக தான் தொடங்கினோம். கலைஞர் என்பவர் உயிரோடு இல்லை. அதனால அதிமுக என்கிற கட்சியினுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. கலைஞருடைய அரசியல் முடிந்து விட்டது. அதனால நாங்கள் அதிமுகவை கலைத்து விடுகிறோம். வெறும் நம்பர் கணக்கை சொல்றது மூலமாக நாங்கள் 2.5% இருந்தோம், 1% இருந்தோம், அப்புறம் 8% இருந்தோம், இருந்தே ரைட்டு. இதை வைத்துக் கொண்டு அரசியலில் நீங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவீர்கள்? ஆர்யா கூட தான் சைக்கிள் ஓட்டுறாரு. சைக்கிள் ஓட்டுறவங்களுக்காக முதலமைச்சர் ஆகணும்னா ஆர்யா தான் ஈசிஆர் ரோட்டு வழியா போய் பாண்டிச்சேரி வரைக்கும் வண்டி ஓட்டுறாரு எனக்கு தெரிஞ்சு. அதனால ஆர்யாவை அடுத்த முதலமைச்சராக நல்லா சைக்கிள் ஓட்டுறாரு. வணக்கம் நண்பர்களே. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டி எப்படி இருக்கும்? யார் போட்டியிடுவார்கள்? யார் போட்டியிட தயங்குவார்கள்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீர் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜகம்பீர். வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்கிறது. இதில் உண்மையில் யார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தான் போட்டியிடுமா? திமுகவே போட்டியிடுவதற்கு முயற்சி செய்கிறது என்பது நம்பிக்கைக்குரிய ஒரு தகவலாக இருக்கிறது. திமுக போட்டியிடுவதுதான் எனக்கு தெரிந்து சரியாகவும் இருக்கக்கூடும். ஏன்? அது கூட்டணியினுடைய கட்சிக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி தான் என்றாலும் இது பொது தேர்தல் அல்ல. அது ஏறத்தாழ ஏற்கனவே ஒரு இடைத்தேர்தல் நடந்து மீண்டும் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராகவும் காங்கிரசினுடைய மூத்த தலைவராக இருந்த EVK இளங்கோவனுடைய மரணத்திற்கு பின்பு எப்படி போனாலும் இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டைத்தான் மக்களே எடுக்கிறார்கள். அது மக்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இன்னும் ஒரு ஓராண்டு காலத்திற்குள்ளே தானே பொது தேர்தல் இருக்கிறது. ஒரு ஓராண்டு காலத்தை கடந்த உடனேயே அடுத்த பொது தேர்தலுக்கான ஒரு தேர்தல் ஜுரம் பரவிவிடுமே அப்படிங்கிறதுனால ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்பதன் மூலமாகத்தான் அந்த தொகுதிக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும், தொகுதி மக்களுக்கும் கொஞ்சம் நன்மை கிடைக்கும் என்கிற ஒரு அரசியல் கணக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பும் நன்மை கிடைக்கும், தேர்தலுக்கு பிறகும் நன்மை கிடைக்கும். இல்லை, அது மக்களே அதை ஏறத்தாழ ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமாக மாறிவிட்டது. நீங்கள் எல்லாராலையும் அதாவது பெரும்பான்மை வாதம் என்பது என்னவாகிவிட்டதுன்னா இன்னைக்கு பெரும்பான்மை மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதெல்லாம் இன்றைக்கு அறமாக மாறக்கூடிய, தர்மமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். இந்த இடைத்தேர்தல் அந்த தொகுதி காங்கிரஸுக்கான தானே? காங்கிரஸ் தானே முதல் முறை போட்டிட்டு வென்றது. அதுக்கு பிறகு திரு EVK இளங்கோவன் போட்டிட்டு வென்றார், மரணம் அடைந்தார். அது காங்கிரஸுக்கு போக வாய்ப்பு இல்லைல்ல? காங்கிரஸுக்கு தான் நியாயமாக கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் செல்வ பெருந்தகையும் கூட வலியுறுத்துகிறார். ஆனால் திமுகவே போட்டியிடுவது என்பது யதார்த்தத்திற்கு இன்னும் பொருத்தமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் திமுகவோ காங்கிரஸோ அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. வெற்றி உறுதியான விஷயம் தானே. ஆனால் என்னன்னா ஒரு ஓராண்டு காலத்திற்குள்ள ஒருத்தர் ஒரு கூட்டணி கட்சிக்காரர் போட்டியிட்டு அவர் அதிகாரத்தை முழுமையாக அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் இல்லை, மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பும் இல்லை. மிக குறுகிய காலமாக ஒரு ஓராண்டு காலத்திற்குள்ளே ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு ஆளுங்கட்சிக்காரரே இருப்பது என்பது இன்னும் சிறந்ததாக இருக்கக்கூடும். அதிமுக போட்டியிடுமா? அதிமுக இடைத்தேர்தலை கண்டு மிகவும் அச்சப்படுகிறது. ஏன்? இந்த அரசின் மீது எத்தனையோ விமர்சனங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களால்
ஏன் அந்த விமர்சனங்களை மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்தி நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்வதற்கான தன்னம்பிக்கை ஏன் ஒரு இரண்டாவது பெரிய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இல்லை என்பது ரொம்ப பெரிய ஒரு இதான ஒரு கேள்வியாக இருக்கிறது. கடந்த இடைத்தேர்தலில் போட்டி போட்டாங்களே இதே ஈரோடு கிழக்கு, இல்லை அதனுடைய ரிசல்ட்டுக்கு அஞ்சு கட்சிக்காரர்களே இது தேவையில்லாத ஒரு வேலையை நம்ம ஏன் செய்யணும்னு அவர்கள் பின்வாங்குகிறார்களா, அல்லது இந்த தேர்தல் செலவுலாம் வீணா போயிடும், நமக்கு நம்ம இப்போ போடக்கூடிய முயற்சிகள் எல்லாம், நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே விடலுக்கு இறைத்த நீர் போல வீணாகிவிடும் என்று அச்சப்படுகிறார்களா என்று பல கேள்விகள் இருக்கிறது. அதை தாண்டி ஜனநாயகத்திலே நாங்கள் தான் ஒரு ஆகப்பெரிய சக்தி என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக எதிர்க்கட்சிகள் இதை கருதி கொள்ள வேண்டும் என்பதுதான் சரியாக இருக்க முடியும். ஆனால் எப்படித்தானும் ஆளும் கட்சி ஜெயிச்சிடும் அப்படின்னா அதிமுக எதுக்கு போட்டியிட்டு தோற்கணும்? இல்லை, இந்த இடத்தில் பாஜக அப்படி சிந்திக்கவே இல்லையே. பாஜக இந்த இடைத்தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். விஜய் போட்டிக்கு விஜய் இன்னும் பனையூர் பங்களாவை தாண்டுவதற்கே பலமுறை யோசித்துக் கொண்டிருக்கிறார். தன் வீட்டு படிக்கட்டை தாண்டுவதற்கே படி தாண்டாதவதான் பத்தினின்னு அந்த காலத்துல ஒரு பழமொழி உண்டு, ஃபேமஸான பழமொழி. படி தாண்டாமலே எப்படி அரசியல் செய்வார் என்று எனக்கு தெரியல. தன்னுடைய இல்லத்தை தாண்டி அவருக்கு ஒரு முறை மட்டும் ஆளுநர் மாளிகைக்கு எப்படியோ வந்துட்டார். அவ்வளவு நீண்ட பயணம் செஞ்சிருக்கிறார் அவர் ஆளுநர் மாளிகை வரைக்கும், கிண்டி வரைக்கும் அவர் வந்திருக்கிறாரு பனையூர்ல இருந்து. அவருடைய அரசியல் பயணம் பனையூர்ல தொடங்கி கிண்டியில முடிஞ்சிருச்சான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் பயணம் பண்ணியிருக்காரு. இவ்வளவு நீண்ட பயணத்தை யாருமே, எந்த அரசியல் கட்சி தலைவருமே, ராகுல் காந்தி கூட இந்தியாவினுடைய கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் தான் போனார். அவரோட ஒப்பிடும்போது ரொம்ப அதிகமான தூரம் போயிட்டாரோங்கிற சந்தேகம் எனக்கு வருது. முக்கியமாக அதிமுக கடந்த இடைத்தேர்தலில் பாஜக கூட்டணியோடு போட்டியிட்டது. அதில் ஓபிஎஸ் கூட பின்வாங்கிட்டாரு, போட்டியிட வேண்டாம் அப்படின்னு. எப்படி ரெட்டலை ஜெயிக்கணும் அப்படி இருந்து கூட பொது தேர்தலை வாங்கின அளவுக்கான வாக்குகளை வாங்கலை. இருந்தாலும் அது அதிமுகவுடைய ஒரு சக்தி வாய்ந்த இடம், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பிளேஸ் அவங்களது. அப்படி இருக்கும் பொழுது போட்டி போட்டு தங்களுக்கு எந்த அளவுக்கான ஆதரவு இருக்கு அப்படின்னு தேடுறது சிறந்ததாக இருக்குமா, இல்லை தோத்தி போய் ஒரு தம்முடைய ஸ்ட்ராங் ஹோல்ல கூட தோத்துட்டோம், ரொம்ப கம்மி வாக்கு வாங்கி தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இமேஜ், ஒரு எதிர்மறை பிம்பம் வாங்கிறது சரியா இருக்கும்? கடந்த முறை அதிமுக கூட்டணி பலத்தோடு போட்டியிட்டோம் என்று சொன்னாலும் கூட இப்பொழுது அவர்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பாஜக ஒரு பெரிய அரசியல் தாக்கத்தை நிகழ்த்தி விடும். அதுபோல குறிப்பாக மாநில தேர்தலிலேயோ இந்த மாதிரி இடைத்தேர்தலையோ ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்காது என்பது போட்டியிடக்கூடியவர்களுக்கு தெரியும். மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கும் தெரியும். ஆனாலும் வீம்புக்கு நாங்களும் நிற்கிறோம் பாரு, நாங்கள் நினைச்சோம்னா தேர்தல் ஆணையத்தின் வழியாக நான் உங்களை பிடிச்சி கொடுக்குறேன் பாரு, நான் யாராவது பணம் பட்டுவாடா பண்ணா சும்மா விட மாட்டேன் பாருன்னு சவால் விடுவதற்காகவாவது, கள அரசியலிலே ஒரு பரபரப்பை உருவாக்குவதற்காவது பாஜக அந்த இடத்திலே போய் நிற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கொங்கு மண்டலம் தான் எங்களுக்கு கோட்டை, தென் மாவட்டத்திலே அதிமுகவினுடைய கோட்டையிலே ஓட்டை விழுந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விமர்சனங்கள் வந்த பின்பு அவர்கள் கொங்கு மண்டலம் தான் எங்களுடைய கட்சியினுடைய கோட்டை என்று சொல்லி சேலம் மாவட்ட பகுதிகளில், கோயம்புத்தூர் பகுதிகளில், ஈரோட்டு பகுதிகளில் எங்களுக்கு தான் நிகரற்ற செல்வாக்கு இருக்கிறது என்றெல்லாம் நம்ப வைக்கப்படுகிற அதிமுக அந்த கொங்கு மண்டலத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில இடைத்தேர்தலில் வா வென்று பார்ப்போம் அல்லது வா போட்டியிட்டு பார்ப்போம் என்று சொல்வதற்கு கூட தயங்குகிறது என்று சொன்னார். இந்த அதிமுகவினுடைய கடந்த கால வரலாறு என்ன? அந்த கட்சி தொடங்கப்பட்ட உடனே திண்டுக்கல்லினுடைய இடைத்தேர்தல் தான் அந்த கட்சியினுடைய வரலாற்றின் தொடக்கமாக இருந்திருக்கிறது. அப்ப இடைத்தேர்தலிலே இருந்து உருவான ஒரு இயக்கம் இடைத்தேர்தலை பார்த்து அஞ்சக்கூடிய இடத்திற்கு சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் அரசியலிலே எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அவர்களுடைய தன்னம்பிக்கை இல்லையே. எதிரியை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு, நான் என்ன சொல்றேன், அரசியலிலே வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி நடக்கும். இதே 40க்கு 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலே அதிமுகவும் இருந்திருக்கிறது. இன்றைக்கு திமுக கூட்டணி இருப்பதை போல அதிமுகவும் இருந்திருக்கிறது. ஒரு மாநில முதலமைச்சராக இருந்து கொண்டு பாரத பிரதமருக்கு தேர்தலிலே போட்டியிடுகிற போது மோடியா லேடியா என்று கேட்கக்கூடிய தில்லு ஜெயலலிதாவுக்கு இருந்தது. ஒரு தேசிய அளவிலே நான் அடிச்சு பார்ப்போம் வா விளையாடுவோம்னு சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க அதிமுக ஒரு இடைத்தேர்தலை பார்த்து இவ்வளவு பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடுறாங்கன்னா அப்ப அரசியல்ல தனக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது, என்ன அரசியலில் செய்ய போறோம் என்பதற்கான அவர்களுக்கு குறைந்தபட்ச மக்கள் மேல நம்பிக்கை வைக்கணுமா? கட்சி மேலேயும் நம்பிக்கை இல்லை, மக்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஓபிஎஸ் வந்தா நம்ம உட்காந்துருக்கிற நாற்காலியை தூக்கிட்டு போயிடுவார்னு பயமா இருக்கு. டிடிவி தினகரன் வந்தா நமக்கு மொத்தமாவே எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிடுவாரு. சசிகலா வந்தா இலையை பிச்சுட்டு போயிடும். பாஜக வந்தா ஆடு வந்தா இலையை மேய்ச்சிட்டு போயிடும். இப்படியே பயந்துகிட்டே இருந்தா அரசியல் எப்படி நடத்துறது? ஆனா ஒரு தேர்தலில் கெட்ட பேர் வாங்குறத போட்டியிடாம இருக்கலாம்ல. அப்ப நீங்க அரசியல் கட்சியை கலைச்சிருங்க. ஏன் அதிமுக என்கிற கட்சியை
நாங்கள் கருணாநிதி எதிர்ப்புக்காக தான் தொடங்கினோம், கலைஞர் என்பவர் உயிரோடு இல்லை, அதனால அதிமுக என்கிற கட்சியினுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது, கலைஞருடைய அரசியல் முடிந்து விட்டது, அதனால நாங்கள் அதிமுகவை கலைத்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் அரசியல் துறவரம் போயிருங்க, நீங்க பரதேசம் போங்கிறேன். நான் எதுக்கு உங்களுக்கு கட்சி, எதுக்கு உங்களுக்குலாம் ஒரு ஆட்சி, எதுக்கு நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்க, எதுக்கு நீங்க கட்சி நடத்துறீங்க, எதுக்கு போய் நீங்க வழக்கு போடுறீங்க, எதுக்கு பொதுக்குழு நடத்துறீங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அதிமுக காரணம் போய் முற்றுகையிடுங்க, அந்த இடத்துல நாங்க எப்படி அரசியல் பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லுங்க, பொதுக்கூட்டம் போடுங்க, தெருமுனை பிரச்சாரம் செய்யுங்க, வீடு விழா போங்க, தேர்தல் அரசியல் கெட்டு விட்டது, வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா பிரச்சாரம் செய்யுங்க, ஜனநாயகத்தை நாங்கள் புத்துயிர்ப்பு உண்டாக்க போறோம் என்று கூட ஒரு பிரச்சாரம் செய்யுங்க. வெற்றி தோல்வியை கடந்து ஒரு எதிர்ப்பை காட்டுவதற்காகவாவது நீங்கள் ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடலைன்னா எதிர்கட்சி என்பதற்கான எப்படி மக்கள் உங்களை நம்புவான்? நீங்க மறுபடியும் நாங்க ஆளுங்கட்சியா வந்துருவோம், மறுபடியும் எங்க தலைமையில தான் கூட்டணி வரப்போகுது, நாங்க தான் முதலமைச்சராக போறோம், 2026 நாங்க திமுக ஓட விட போறோம்லாம் நீங்க சவால் விரியல்ல. ஒரு இடைத்தேர்தலை சந்திப்பதில் உங்களுக்கு ஏன் தயக்கம்? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, பொது தேர்தலுக்கு ஒரு ஆண்டு தான் இருக்கு. நீங்க ஏற்கனவே சொல்ல மாதிரி இந்த சமயத்துல வெற்றியோ தோல்வியோ எந்த விதத்தில் அந்த அடுத்த தேர்தலை பாதிக்க போறது இல்லை. அப்படின்னா அதிமுக போட்டி போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சாதகமா இருக்கும்? ஒருவேளை இந்த இடைத்தேர்தலிலே அதிமுக ஒருவேளை வென்று காட்டுகிறது என்றால் மக்கள் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய விமர்சனத்துக்கு ஒரு பெரிய ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நீங்க அதையே பிரச்சார உத்தியா பயன்படுத்த முடியும்ல, இதே ஒரு வியூகமாக மாற்ற முடியும்ல. நிரந்தரமாக அரசியலிலே யாரும் வெற்றி பெற முடியாது. அப்ப திமுக வெல்லப்பட முடியாத இயக்கம் என்பதை அதிமுக ஒப்புக்கொண்டதாக அர்த்தப்படும். இப்ப பாஜகவுக்கு இருக்கக்கூடிய துணிச்சலில் பாதி கூட அதிமுகவுக்கு இல்லை என்று சொன்னால் ஒரு தொண்டர் பலம் இருக்கக்கூடிய கட்சி, குண்டர் பலம் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச நம்பிக்கை கூட தொண்டர் பலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இல்லாமல் போவதுங்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறேன். போட்டியிட்டால் அதிமுகவுக்கு என்னென்ன சாதகம் இருக்கு? முக்கியமாக அது நீங்க சொன்னது போல கொங்கு மண்டலம் அதனுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு, அதுல தன்னுடைய பலத்தை கடந்த இடைத்தேர்தலோட அதிகரித்து காட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தல் சமீபத்தில் நடந்தது. அங்கு பாமக போட்டியிட்டதா இல்லையா, நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டதா இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று அவர்களுக்கே தெரியும். வெற்றி வாய்ப்பு என்பது அரிதினும் அரிதாக கிடைக்க பெறாத ஒரு விஷயம் தாங்கிறது தெரியும். ஆனா அதை மீறி அவங்க என்ன செய்யறாங்க, களத்திலே நின்று பார்ப்போம், எங்களுடைய வாக்கு வங்கி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, எங்கள் குரலை மக்கள் கேட்கிறார்கள் என்பதற்கான வாய்ப்பாகவாது மாற்றி கொள்றாங்கல்ல. அப்ப இந்த தேர்தல் ஜனநாயகத்துல ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கான வாய்ப்பாக ஒரு இடைத்தேர்தலினுடைய பிரச்சாரத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்வரவே இல்லை, அல்லது அந்த கட்சிக்காரர்கள் யாரும் வேட்பாளராக வருவதற்கு கூட முன்வரவில்லை என்றால், இவ்வளவு தயக்கத்தோட மதில் மேல் பூனையாக ஒரு கட்சியை நீங்கள் நடத்தி கொண்டிருந்தால் மக்கள் மீது, உங்கள் மீது மக்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்? தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து போராட்டங்கள் நடத்துது அதிமுக, முக்கியமாக அண்ணா பல்கலை மாணவி விவகாரம் தொடர்பாக. இது தமிழகம் முழுக்க அதிமுக ஒரு பலமான எதிர்க்கட்சி, ஒரு செயல்படுகின்ற ஆக்டிவ் எதிர்க்கட்சி அப்படிங்கிறத காண்கிது. இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த தேர்தலில் நிற்கணுமா? இடைத்தேர்தலில் இதையே பிரச்சாரமாக மாற்றி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கிறது என்பதையே நீங்கள் பிரச்சாரமாக மாற்றுங்கள். மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா, உங்கள் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா, திமுக மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா? என்ன வித்தியாசம்? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? நாங்கள் இந்த அரசியலை கையாளுவதற்கும் நீங்கள் கையாளுவதற்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். ஆளுங்கட்சியை பார்த்து நீங்கள், அதாவது எதிரியை பார்த்து நீங்கள் அச்சப்படுவதுன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, நீங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் போரிட வேண்டும். நீங்கள் வெல்லப்பட முடியாத சக்தியாக மீண்டும் மீண்டும் திமுகவே இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மறைமுக வாய்ப்பை அதிமுகவே உருவாக்கி தருவது என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு சரியான பார்வை அல்ல. இந்த விஷயம் முக்கியமாக அண்ணா பல்கலை மாணவி விவகாரம் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு எதிர்க்கட்சிகள் அந்த விவகாரத்தை முக்கியமாக எடுத்து செல்கின்றன. இந்த இடைத்தேர்தலில் அது எதிரொலிக்குமா? அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிக்கு நேர்ந்த அத்துமீறலுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது. அது விசாரணைக்குள்ளே தான் இருக்கிறது. ஒருவேளை குற்றவாளி தப்பிவிட்டார் அல்லது தேடப்படுகிற நிலையில இருக்கிறார், இந்த ஆட்சி கோட்டை விட்டு விட்டது, அல்லது அந்த குற்றவாளி இவர்கள் பாதுகாக்கிறார்கள், காவல்துறை அதற்கு உடந்தையாக இருக்கு, இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பட்சத்தில் வேண்டுமானால் அது இடைத்தேர்தலை பாதிக்கலாம். விசாரணை முறையாக நடக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிகளே நாங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறோம், ஒரு அசம்பாவிதம் ஒரு விதிவிலக்காக நிகழ்ந்து விட்டது என்று சொல்லுகிற போது அதை வைத்துக் கொண்டெல்லாம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதெல்லாம் நம்பிக்கைக்குரிய விஷயமாக இல்லை. ஆனால் அதிமுக முக்கியமாக முன்னிறுத்துகின்ற கோஷம் யார் அந்த சார் எதிரொலிக்கும்ல?
அந்த கேள்வி வெறும் யூகத்தின் அடிப்படையில், கற்பனையின் அடிப்படையில், வெறுமனே வந்து ஒரு ஒரு புரளியை கிளப்பி விடுறது, ஒரு வதந்தியை உருவாக்குவதுங்கிற அடிப்படையில் தான் அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது உண்மை என்றால் அது புலனாய்வினுடைய வழியாக அது வெளிப்பட்டு விடும். நீங்க நேற்று வந்து நடந்த ஒரு போராட்டத்திற்கு வந்து இந்த ஆளுநருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை திமுக நடத்துகிற போது காவல்துறை வந்து அனுமதிக்கப்பட்ட இடங்கள் அல்லாத இடங்களிலே வந்து திமுக போராடியதற்கு நேற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப காவல்துறையின் கைகள் கட்டப்படவில்லை. காவல்துறை வந்து சுதந்திரமாக செயல்படுகிறது என்பதற்கான அடையாளமாகத்தான் நேற்று திமுக காரர்களே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல பேர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. அப்ப காவல்துறையினுடைய விசாரணையில நமக்கு எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. முறையாக அவர்கள் விசாரிக்கிறார்கள். யார் குற்றவாளி என்றாலும் அதை வெளிப்படுத்துவதற்கு காவல்துறை தயங்காது. எதிர்க்கட்சிகள் வந்து அதை விட அதிகமான கண்காணிப்போட விழிப்புணர்வோட தான் இருக்கிறாங்க. ஆனால் அரசு ஏதோ மறைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எதிர்க்கட்சிகள், முக்கியமாக அதிமுக, எடப்பாடி பழனிசாமி மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க. சட்டப்பேரவையில் எழுப்பினாங்க, அது கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது எடுபடுமா, எடுபடாதா? அரசு எதையுமே மறைக்கலையே. சம்பந்தப்பட்ட குற்றவாளியை வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அதனுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில், சாட்சியத்தின் அடிப்படையில் தான் கைது செஞ்சிருக்கிறாங்க. அந்த பெண் ஏதாவது அதிருப்தி தெரிவித்திருக்கிறாங்களா, அவங்க சார்ந்த வழக்கறிஞர்கள் ஏதாவது வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து வழக்கு விசாரணையில் எங்களுக்கு திருப்தி இல்லை, அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்திலே இருந்து எந்த எதிர்ப்பும் வராத பட்சத்தில் வழக்கு விசாரணை முறையாகத்தானே நடைபெறுகிறது என்று அவர்களே நம்புகிற பட்சத்தில் எதிர்கட்சிக்காரர் வந்து அரசியல் செய்வதற்காக வேண்டுமென்றே வந்து யார் அந்த சார்னா அவனுக்கு விருப்பப்பட்ட பேரை போட்டுக்கிட்டு அவர் தான் இந்த சாரு, அப்போ ஆளுநருடைய கண்ட்ரோலில் தான் அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கு, யார் அந்த சாருன்னு அப்புறம் அவர் ஆளுநரத்தையும் குறிக்குதுன்னு ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் வந்து அமைச்சரை குறிக்குதுன்னு சொல்றான். அப்படி ஆளுக்கான ஒரு கற்பனை கதைகளை கட்டி விட்டாங்கன்னா இதுக்கெல்லாம் ஆதாரத்துக்கு எங்கேயோ போகிறது. ஆனால் மக்கள்கிட்ட போய் சேருதுல்ல, ஏதோ மறைக்குது, அரசு மறைக்குது அப்படின்னு. மக்களுக்கு வந்து பேய் கதை கேட்கறது மாதிரியோ மர்ம கதை கேட்கறது மாதிரியோ ஒரு கதையை சொல்வதன் மூலமாக என்ன விடையை நீங்க சொல்ல போறீங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, உண்மையான குற்றவாளி இவர் தான், புலனாய்வு செய்யுங்க, யாராவது நீங்க வந்து இவருக்காகத்தான் அந்த தவறு நடந்திருக்கிறது என்று நீங்கள் எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கும் தெரியல இல்லை யார் அந்த சாரு? காவல்துறை விசாரணையில் இருக்கிற போது ஒரு பொய்யை நீங்களே உருவாக்கிட்டு அந்த பொய்யை வந்து உங்களால் நிரூபிக்க முடியலன்னா அது என்ன செய்யறது? அதாவது கவுண்டமணி ஒரு பழைய திரைப்படத்தில் வந்து தேங்காய் வந்து விலை கொடுத்து வாங்க முடியலன்னு தேங்காய் கீழே பாம்பு இருக்குன்னு சொல்லி அது ஊரா அந்த வதந்தி பரம்பி அவர்கிட்டே வந்து திரும்ப வந்து என்ன அவங்களுக்குள்ள சத்தமா இருக்குன்னா யாரோ தேங்காய் கீழே பாம்பு வச்சுட்டாங்க, அந்த வதந்தி அவருக்கே திரும்பி வரும். இவங்க உருவாக்கின யார் அந்த சாருக்கு இவங்களுக்கே பதில் தெரியலையே. அதான நடந்துட்டு கவுண்டமணி சோக்க நடந்துட்டு இருக்கீங்க. ஆனா போய் சேருது இல்லை மக்கள்கிட்ட. ஏதோ எல்லா வதந்திகளுமே ஈசல் மாதிரி ஒரு இரவுல பறந்துடும், மரணம் ஒதுந்துடும். அவ்வளவு எளிதான விஷயம் அது. அண்ணா பல்கலை மாணவி விவகாரம் அவ்வளவு எளிதான விஷயம். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி எதிர்மறை கருத்துக்களை பேசணும். நடவடிக்கை எடுக்கிற போதே, விசாரணைக்குள்ள இருக்கிற போதே, நீதிமன்ற காவலில் இருக்கும் போதே, மாவு கட்டு போடும் போதே உங்களுக்கு வந்து மனசாட்சி இல்லாம வந்து விசாரணை முறையா நடக்கலைன்னு சொல்றது அரசியல் அன்றி உண்மையாக விசாரணைக்கு நீங்கள் வந்து அந்த பெண்ணினுடைய பாதிப்புக்காக நீங்க பேசல, நீங்கள் வந்து ஒரு நீலிக்கண்ணீர் வடிக்கிறீங்கிறது மட்டும் எதிர்க்கட்சிக்கு தெரியும். இந்த தேர்தலில், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், நீங்கள் நடுவில் சொன்ன மாதிரி விஜய் போட்டிடுவாரா இல்லை என்று தெரியாது. அநேகமாக விஜய் போட்டியிட வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவருடைய இலக்கு அடுத்த சட்டப்பேரவை பொது தேர்தல் தான். ஆனால் நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக போட்டியிடும். கடந்த தேர்தலில் கூட, கடந்த இடைத்தேர்தலில் கூட ஆளுகின்ற கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர், ஆளுகின்ற கூட்டணியின் அசாத்திய வெற்றிக்கு நடுவிலும் கூட நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை பெற்றது. அப்படி என்றால் தனித்து போட்டியிட்டு எந்த தேர்தலையும் தவற விடாத ஒரு கட்சிங்கிற ஒரு இமேஜோடு, ஒரு பிம்பத்தோடு நாம் தமிழர் போட்டியிடும் அல்லவா? பள்ளிக்கூடத்துக்கு ரெகுலராக போயிடுவாங்க, பரீட்சையில் மட்டும் அவன் பாஸ் ஆக மாட்டாங்கன்னு சொன்னால் அவன் நல்ல மாணவன் என்று அடையாளப்படுத்த முடியாது. நாம் தமிழர் கட்சி வந்து என்னன்னா நிறையா வந்து போட்டியாளர்களுக்குள்ள நானும் ஒரு ஆளாக நிற்கிறேன்னு சொல்கிறது. சில பேரெல்லாம் என்ன பண்ணுவான்னா, சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து எல்லா தேர்தலையும் போட்டிக்கிட்டு தேர்தல் மன்னன் இவர் 64 முறை போட்டிக்கிட்டாரு, 24 முறை போட்டிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு ஆளை காட்டுவாங்க தேர்தல் மன்னன். அந்த இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் எனக்கு போன்றவர்களுக்கு வருகிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியுமா? அதாங்க, அப்படி ஒரு வாக்கு சதவீதத்தை வைத்துக்கொண்டு அவர்களால் அதிகாரத்தை நோக்கி நகரவே முடியலை. வெறும் நம்பர் கணக்கை சொல்றது மூலமாக நாங்கள் 2.5% இருந்தோம், 1% இருந்தோம், அப்புறம் வந்து 8% இருந்தோம், இருந்தே ரைட்டு. இதை வைத்துக்கொண்டு அரசியலில் நீங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினீர்கள்? இந்த கடந்த சட்டப்பேரவை ஒன்றிய கவுன்சிலரையாவது உருவாக்கி விட்டீர்களா? ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவரையாவது உருவாக்கினீர்களா? ஒரு நகர்மன்ற தலைவரை உருவாக்கினீர்களா? ஒரு சட்ட கட்சியின் தலைவரையே 14 ஆண்டு காலம் வந்து ராமன் வனவாசம் போனது மாதிரி 14 ஆண்டு காலம் முடிஞ்சிருக்கு. கட்சி தலைவரை கூட உங்களால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க முடியல. தெருவிலேயே நின்று கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு கட்சி எதற்காக நீங்கள் கட்சி நடத்துறீங்க?
அப்படி ஜனநாயகத்தில் புறந்தள்ளி விட முடியாதுல்லவா? ஏன்னா தொடர்ந்து 1, 2, 2, 3, 5 இப்போ 8.2க்கு வந்தாச்சு. அடுத்த சட்டப்பேரவை பொது தேர்தலில் அது 12, 13 போகும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடுறதன் மூலம் மற்ற எதிர்கட்சிகளை விட நாம் தமிழர் தான் திமுகவுக்கு எதிராக நிற்கின்ற ஒரு கட்சி அப்படிங்கிற தோற்றத்தை பெருமா இல்லை. நாம் தமிழர் கட்சி மேடைகளிலே இருக்கிறது, களத்திலே இல்லை. களத்தில் இருந்தால் இப்போ இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க. வாக்கு சதவீதம் தான் வாங்குவாங்க. அது மக்களுக்கு அருகிலே அவர்களால் வர முடியும். மக்கள் கொடுக்குற வாக்கு தானே, மக்கள் கொடுக்குற வாக்கு தான். அதனால அவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்யறதுன்னா, இந்த நோட்டாவுக்கு ஓட்டு போடுறது மாதிரி ஒரு குரூப் இருக்கிறாங்க. அது மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கும் கொஞ்சம் பேர் ஓட்டு போடுறாங்க. அவ்வளோ எளிமைப்படுத்த முடியாது. இல்லை, எளிமைப்படுத்த முடியாதுனாலும் யதார்த்தத்தில் அவர்களினுடைய இடம் என்ன? தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சி தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு, COVID-19 நான் என்னை நானே தனிமைப்படுத்திக் கொண்டேன் என்று சொல்வது மாதிரி கூட்டணியே இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதன் மூலமாக அதிகார மையத்திற்கு வரவே முடியாதபடி தனக்குத்தானே ஒரு தடையை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அந்த தடையின் மூலமாக அந்த கட்சி கற்பனாவாதமாக பேசிக் கொள்கிறார்களே தவிர, நாங்கள் ஆட்சிக்கு விடுவோம், அதிபராகி விடுவோம், ஆடு மாடு மேய்ப்பவனுக்கு அரசு வேலையெல்லாம் தந்து விடுவோம் என்றெல்லாம் கற்பனை குதிரைகளைத்தான் அவர்களால் தட்டி எழுப்ப முடியாதே தவிர, யதார்த்தத்தில் அவர்களால் ஒரு சிறு அசைவை கூட உண்டாக்க முடியாது என்பதுதான் கடையதார்த்தம். எந்த கட்சியும் இதுவரைக்கும் பெறாத அளவுக்கு தனி கட்சியாக அந்த கட்சி வாக்குகளை பெற்றுக்கொண்டு, எந்த கட்சியும் பெறாத அளவு என்று சொல்ல முடியாது. தேமுதிக பெற்றிருக்கிறது. கடந்த காலங்களில் பல அரசியல் கட்சிகள், மூன்றாவது அரசியல் கட்சிகள் எப்பொழுதுமே ஓரளவுக்கு வைகோ போன்றவர்கள் 6.4% பெற்றிருக்காங்க. தேமுதிக பெற்றிருக்கிறது. இந்த தேமுதிக பெற்றது. பாஜக கூட இந்த முறை சதவீத கணக்கு பார்த்தால் கூடுதலாகத்தான் பெற்றிருக்கிறார்கள். அதையெல்லாம் வைத்துக்கொண்டு இப்ப பாஜக தமிழ்நாட்டை ஆள முடியுமா? இன்னும் ஒரு 500 வருடங்கள் போராட வேண்டியிருக்கிறது பாஜக தமிழ்நாட்டை ஆளுவதற்கு. அப்பயும் கூட நடக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால கனவு நிலைப்பாட்டில் யார் வேண்டுமானாலும் கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னார்ன்ற மாதிரி கனவு காணலாமே தவிர, நிஜத்திலே திமுகவை தவிர வேற யாருக்கும் வாய்ப்பு இல்லை. மற்றவர்களுக்கு கனவு காணுகிற வாய்ப்பு இருக்கிறது. விஜய் போட்டி போடணுமா? விஜயை பொறுத்தவரையில அரசியலிலே அவர் இப்பொழுதுதான் ப்ரீகேஜியில் இருக்கிறார். எல்கேஜிக்கு வருவாரான்னு எனக்கு தெரியல. நான் பிஹெச்டி வரைக்கும் நம்ம போறோம். அதனால விஜயினுடைய அரசியல் என்பது இப்பொழுதுதான் விஜய் ஆவணா எழுதி பழகி கொண்டிருக்கிறார். சிலேட்டு நிலைமையில் இருக்கிறார். அவருக்கு அரசியல் அவரை நம்புவதற்கு வேண்டுமானால் ஒரு கூட்டம் இருக்கலாம். அவரை அவர் நம்புகிறாரா? நான் என்ன கேட்கிறேன், ஈரோடு இடைத்தேர்தல்ல தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், துணிச்சல் இருந்தால் நான் போட்டியிடுவேன் என்று விஜய் அறிவிப்பாரா? நான் கேட்கிறேன். ஏன் அறிவிக்கணும்? அப்ப அந்த புரியுதுல, உங்களால பருப்பு வேகாது, இது வேலைக்கு ஆகாது, நம்ம ஒரு வேஸ்ட் பார்ட்டின்னு உங்களுக்கு அவருக்கே தெரியுதுன்னு நீங்களே சொல்ல வரீங்களா இல்லையா? இலக்கு அடுத்த சட்டப்பேரவை பொது தேர்தல் தானே. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இடைத்தேர்தலில் நின்று ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு அதிர்வையாவது உண்டாக்குங்களேன். உங்களால முடியலைங்க, நீங்க போய் நில்லுங்களே பார்ப்போம். கண்ணகி காற்சிலம்போடு போய் நீதி கேட்டான்ற மாதிரி இந்த அரசுக்கு எதிராக நீங்க நீதி கேட்டது நில்லுங்களே பார்ப்போம். களத்துக்கு வராத ஒருவரை நான் என்ன சொல்றேன், கிரவுண்ட்லயே ஒருத்தன் இறங்க மாட்டான், நான் சாம்பியன் சொன்னா ஓரமா தம்பி ஓரமா போப்பான்னு சொல்லிடுவாங்களா இல்லையா? உங்களை எப்படி ஆட்டையில சேர்ப்பாங்க? நீங்க கிரவுண்டுக்கே வராத ஆள். அடுத்த தேர்தலில் பொது தேர்தலில் மொத்தமா கிரவுண்ட் ஆக்கிரமிக்க நினைக்கிறாரு. எடுத்த எடுப்புலையே எப்படி ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் போட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க எல்லாருமே. எடுத்த எடுப்புலையே லாஸ்ட் கியர் போட்டுருவாருன்னா இது எப்படி? அதாவது முல்லாவினுடைய ஒரு நகைச்சுவை கதை மாதிரி இருக்கு. முல்லா ஒரு ஹோட்டலுக்கு போனாரு, முதல் சப்பாத்தி சாப்பிட்டாரு, 2வது சப்பாத்தி சாப்பிட்டாரு, 3வது சப்பாத்தி சாப்பிட்டாரு, பசி தீரல. 4வது சப்பாத்தி சாப்பிட்டாரு, பசி தீரல. 5வது சப்பாத்தி சாப்பிடும்போது பசி தீர்ந்துருச்சு. உடனே முல்லா சொன்னாரு, அந்த எடுத்த எடுப்புலேயே அந்த 5வது சப்பாத்தியை கொண்டு வந்தார். அடுத்த முறை எடுத்தவனே எப்படிங்க நீங்க முதலமைச்சர் ஆக முடியும்? கள அரசியல்ல உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், எம்ஜிஆர் இடைத்தேர்தலை தவிர்த்தாரா? கட்சி ஆரம்பித்த உடனே திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்துருச்சு, தவிர்த்தாரா? தைரியமாக போட்டியிட வச்சாங்க இல்லையா? அந்த தைரியம் ஏன் விஜய்க்கு கிடையாது? ஏன் களத்திற்கு வர மறுக்கிறார்? நான் என்ன கேட்கிறேன், ஈரோட்டில் உங்களை என்ன பண்ணிடுவாங்க? சுரண்டிடுவாங்களா? முதுகு சுரண்டுவாங்களா? எதுக்கு பயப்படுறீங்க? மக்களை சந்திப்பதற்கு, உங்களை பார்ப்பதற்கு மக்கள் அன்போடு இருக்கிறான், ஆர்வத்தோடு இருக்கிறான், கூட்டமாக வர்றான். நீங்க பவுன்சர் வச்சிருக்கீங்க, போலீஸ் பாதுகாப்பு போடுவாங்க. எல்லா பாதுகாப்போடையும் தானே பிரதமர் மக்களை பார்க்க வர்றாரு, ரோடு ஷோ நடத்துறாரு. பெரிய பெரிய தலைவர்கள், ராகுல் காந்தி ஸ்வீட் பாஸ் வாங்குறதுக்காக இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் டை வெடிச்செல்லாம் போறாரு. எவ்வளவோ மக்கள் தலைவர்கள் சாமானிய மக்களோட தன்னை ஒருவராக ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா? அவர்களெல்லாம் விடவும் பெரிய தலைவராகி விட்டாரா விஜய்? மக்களை பார்க்க மாட்டாரு. நிவாரண பொருள் கொடுத்தா கூட வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க பாரு. ஓட்டு பெட்டியை பனையூர் பங்களாவுக்கு கொண்டு போனாதான் ஓட்டு போடுவாருன்னா ஒரு ஓட்டு போட வரமாட்டார். நீங்க வேணா பாருங்க, வர்ற தேர்தலில்
பனையூர் பங்களாவுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் போட்டு சட்ட திருத்தங்கள் ஏதாவது செய்து ஒரு இதை வந்து வாக்குப்பட்டியை கொண்டு வந்தா தான் ஓட்டு போடுவாரு. சைக்கிள்ல வரவே மாட்டாரு. சைக்கிள்ல வந்து ஓட்டு போட்டிருக்காரு. அது எக்ஸசைஸுக்காக போனார். இனிமே தலைவரான பின்னாடி போவாரான்னு தெரியல. உடற்பயிற்சிக்காக சைக்கிள் ஓட்டக்கூடிய வழக்கமுடையவராக எல்லா நடிகர்களுமே உடலை பேணுவதில் ரொம்ப முன்னணி வைப்பாங்க. அதனால அவர் சைக்கிள் ஓட்டியிருக்காரு. ஆர்யா கூட தான் சைக்கிள் ஓட்டுறாரு. சைக்கிள் ஓட்டுறதுக்காக முதலமைச்சர் ஆகணும்னா ஆர்யா தான் வந்து ஈசிஆர் ரோட்டு வழியா போய் பாண்டிச்சேரி வரைக்கும் வண்டி ஓட்டுறாரு எனக்கு தெரிஞ்சு. அதனால ஆர்யாவை அடுத்த முதலமைச்சராக நல்லா சைக்கிள் ஓட்டுவார். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறியமைக்காக திரு ராஜகம்பீரன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.